காத்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு எனக்கு தெரியும். சொந்த வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா இப்ப நம்ம பேச போறது ஃபேக்டரியோட பிரச்சனை, பல தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையை இன்னும் வளர விடாம எப்பவும் போல ஃபேக்டரி நடக்கணும்னா அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும். நானும் எத்தனையோ விஷயங்கள்ல ஜெயிச்சிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா முடியாம போச்சு. என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த விஷயத்துல நீங்களும். மிஸ்ஸஸ் பத்மாவதி. மிஸ் பத்மாவதி. இட்ஸ் ஆல் ரைட். இதுவும் என் மிஸ்டேக் தான். இந்த விஷயத்திலையும் நான் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். மிஸ் பத்மாவதி. மிஸ் பத்மாவதி. மிஸ் பத்மாவதி. மறுபரிசீலனை பண்ணா நல்லது. நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க மட்டும்தான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. தொழிலாளர் பிரச்சனை உட்படத்தான். அதனாலதான் என் வீடு தேடி வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமானவே இல்லை. நான் இங்க வந்தது தொழிலாளர்களை பத்தி பேசுறதுக்காக மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கை பத்தி பேசுறதுக்காக தான். ஏன் வாழ்க்கையா? அப்படி ஒண்ணு எனக்கு இல்லையே. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அது முடிஞ்சு போன கதையாச்சே. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் அமையும். அந்த வாழ்க்கையை உங்க விருப்பப்படி மறுபடியும் அமைச்சுக்கிறதுல தப்பு. போதும் போதும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லி நான் கேட்கிற காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ. மிஸ் பத்மாவதி, தேங்க்யூ. இறந்த காலத்தை பத்தி நிகழ்காலத்துல பேச வேண்டாம். நீங்க என்கிட்ட தொழிலாளர் பிரச்சனை பத்தி மட்டும்தான் பேசலாம். அதுவும் இங்க இல்ல, என் ஆபீஸ்ல. பட் மை டிசிஷன் இஸ் ஃபைனல். அதை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. என்ன அப்படி யாரும் எனக்கு இல்லையே.